தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவுகிறது. பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதுமின்றி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள். இதனால்தான் தொழில் முதலீடு, புதிய தொழிற்சாலைகள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள், தமிழ் மக்கள் விரோத சக்திகள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிரதான எதிர்க்கட்சியும் துணை போகின்ற வகையில் தூபம் ஓடுகிறது. சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் சேர்ந்து துணை போவது இன்னும் வேதனை அளிக்கிறது. தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை. குற்றங்களின் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது. புகார்களின் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது. வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும், ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது. ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சீர்கட்டு விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும், அவர் கூட்டணி வைக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள். தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் உங்களுடைய அம்மையார் அவர்கள் ஆட்சியிலும் சரி, தற்போது எதிர்க்கட்சி தலைவரை முந்தைய ஆட்சியிலும் சரி, இப்போது எங்கள் ஆட்சியிலும் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் தரவுகளை வைத்துத்தான் காவல்துறையினுடைய செயல்பாட்டை அளவிட முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு குறித்த தவறான பிம்பத்தை உருவாக்க வேண்டாம் என இந்த தருணத்தில் ஊடகங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அரசின் மீது ஆக்கப்பூர்வமான குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள். அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் என்று கேட்டு அமைகிறேன். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னா திருட்டு போகாத இருக்கணும்ல, கொலை நடக்காது இருக்கணும்ல, பாலியல் குடும்பம் நடக்காது இருக்கணும்ல. அப்படி இருந்தா சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு ஏற்றுக்கலாம். ஆனா இந்த திமுக ஆட்சியில் ஒரு திருடன் சென்னையை வந்து திருடுவதற்கு தேர்ந்தெடுத்து விமானத்தில் வந்து சென்னையில் இறங்கி வழியில் சென்று கொண்டிருக்கின்ற பெண் இடத்துல சைனை பறிச்சு விமானத்து மூலமா வெளி மாநிலத்துக்கு போறோம். நான் முதலமைச்சர் கேட்டேன், இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது, ஆனா ஒரு திருட வெளி மாநிலத்திலிருந்து விமானத்தில் வந்து தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து சென்னையை தேர்ந்தெடுத்து திருடுறான்னா இந்த சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும் என்பதை முதலமைச்சர் என்ன வேணும். சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கிற காரணத்தினால சென்னையை தேர்ந்தெடுத்துட்டு வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியில் இருக்கிற சட்டமன்ற கட்சி தலைவர்கள் முன்வரிசையில் பேசுறாங்க, கொள்ளையடித்த திருடனை விமானத்தில் போய் பிடித்தோம் என்று. பிடிக்கிறது தான் ஏன் போலீஸ்காரன்? எதுக்கு போலீஸ்காரர் இருக்காங்க? குற்றத்தை தடுக்க வேண்டும், குற்றம் நிகழாமல் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு ஆட்சியுடைய அழகு. அதை விட்டுட்டு கொலை நடந்த பிறகு வழக்கு பதிவு செய்வது, திருட்டு போன பிறகு கண்டுபிடிப்பது, இதெல்லாம் என்ன சாத்தியம்? அண்ணா திமுக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. குற்ற நிகழ்வுகள் குறைக்கப்பட்டன. குற்றம் செய்வதோடு பயந்தார்கள், அஞ்சினார்கள், நடுங்கினார்கள். திமுக ஆட்சியில் அப்படியே இருக்குது. எங்க பார்த்தாலும் ரவுடிகள் ராஜ்யம். வீதியில கத்தி எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு போறோம். எங்க பார்த்தாலும் வெட்டு, குத்து, கொலை நடக்காத நாளே இல்லை. பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி திரு ஸ்டாலின் ஆட்சி என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அதோட போதைப் பொருள் 3 வருஷத்துக்கு முன்பே சொன்னேன், தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்குது. இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடுமையா பாதிக்கிறாங்க. இந்த போதைக்கு அடிமையாக அந்த குடும்பம் நடுத்தருவில் வந்து விடும். ஆகவே முதலமைச்சர் அவர்களை தகுந்த நடவடிக்கை எடுங்க, இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கன்னு சொன்னேன், கண்டுக்கவே இல்லை. இப்போ
டிவியில எல்லாம் விளம்பரப்படுத்துறாரு. போதையின் பாதையிலே செல்லாதீங்க, போதையின் பாதையிலே செல்லாதீங்க. நான் மட்டும் என்னையா சொன்னேன்? 3 வருஷமா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் அறிக்கையை வெளியிட்டே இருந்தேன், சட்டமன்றத்திலையும் பேசிட்டு இருந்தேன். தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்திலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கின்றது. கட்டுப்படுத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தினேன். அப்பெல்லாம் முதலமைச்சர் கேட்கல. இன்றைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி சீரழிகளுடைய காட்சி பத்திரிகையிலே ஊடகத்தில் பார்க்கிறோம். அதுவும் 2022 காவல்துறை மானிய கோரிக்கை திரு ஸ்டாலின் தலைமையில் தான் உள்துறை இருக்குது. கொள்கை விளக்க குறிப்பில் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த புத்தகம் பக்கம் 22 2வது பேராவில் சொல்றார், கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில கஞ்சா விற்பனை செய்யப்பட்டதாக 2238 பேர் கண்டறியப்பட்டது, 148 பேர் கைது செய்யப்பட்டது என்று சொன்னார். கஞ்சா வச்சா குற்றம், விற்றா குற்றம், கொண்டு போனா குற்றம். ஆனா காவல்துறையே 2328 பேர் கண்டறியப்பட்டது என்று சொன்னா ஏன் கைது செய்யல? 148 பேர் தானே கைது செஞ்சிருக்கிறீங்க, மற்றவங்க எங்க போனாங்க? எப்படி கஞ்சாவை விற்பனை தடுக்க முடியும் அப்படின்னு முதலமைச்சர் கேட்டா பேசவே இல்லை. நான் கேட்ட கேள்வினால இந்த 2 வருஷமா அந்த போதைப் பொருள்ல அந்த அறிவிப்பே வரல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதோட மாநில சுயாட்சின்னு சொல்றாங்க. இன்றைய தினம் அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. திரு ஸ்டாலினுக்கு மாநில சுயாட்சி நாயகர் பாராட்டு விழாவாம். வெக்கக்கேடானது. நல்லா சிந்திச்சு பாருங்க, எப்படியெல்லாம் பொய் பேசுறாரு முதலமைச்சர் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் இதை தெரிவிக்கிறேன். 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி. அப்ப மத்தியிலையும் அவள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க, மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் இருந்தாங்க. அப்போ ஏன் சட்டமன்றத்தில் இந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றல? சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அப்ப இதை எடுத்துக்கிட்டார் ஒரு ஆயுதமா. ஏன்னா மத்திய அரசு மீது பழி சுமத்த வேண்டும் அல்லவா? 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திரு ஸ்டாலின் அவர்களே ஏன் மாநில சுயாட்சிக்காக சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்படவில்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறாங்க. அது பதில் சொல்லி ஆக வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன்.